நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஈசிஆர்ல இருக்கக்கூடிய ஒரு பங்களா டைப் வில்லா ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்கோம். ஆனா, நம்ம இங்க வந்து இந்த வீட்ட பார்க்கறதுக்காக வரல. இங்க இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸ்விம்மிங் பூல் பண்றது சம்பந்தமா நெறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். சின்ன பட்ஜெட்ல பண்ணலாமா? பெரிய பட்ஜெட் மட்டும் தான் பண்ணுவாங்களா? அத மெயின்டெயின் பண்றது ஈஸியா? கஷ்டமா? இதுக்கு முன்னாடி இருந்த மாரி கஷ்டம் இல்ல, ஈஸியான நெறைய விஷயங்கள் வந்திருக்குன்னு சொல்றாங்க. என்னென்ன மாரி ஸ்விம்மிங் பூல்லாம் பண்றாங்க? அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும்? எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரக்சருக்கு நாங்கள் 15 இயர்ஸ் நாங்கள் வாரண்டி கொடுக்குறோம். அதெல்லாம் டைலுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். எந்த கம்பெனி டைலுக்கு வாரண்டி கொடுக்குறது இல்லைங்க. எல்லாமே கவர் ஆகுமா? இப்ப லீக்கேஜ் பிரச்சனை வருது அப்படின்னா, அது ஏதாவது கவர் ஆகுமா? நீங்க சரி பண்ணி குடுப்பீங்களா? சார் அதான் நம்ம லீக்கேஜ் வாரண்டி தான் சொல்கிறாங்க. 15 வருஷத்துக்கு லீக் ஆகாது. லீக் ஆகாதுங்க. சைஸ் ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா? இதுக்குள்ள தான் பண்ணுவோம் அப்படின்னு, இல்ல இத விட பெருசு பண்ணிக்கலாம் அப்படின்னு? சார் ஸ்விம்மிங் பூல் பொறுத்த வரைக்கும் சைஸ்ன்னு ஒன்று எதுவும் இல்லை சார். இல்ல. ஸோ நம்ம பார்த்துட்டிங்க அப்படின்னா 6க்கு 10 சைஸு ஸ்விம்மிங் பூல் பண்ணியிருக்கோம். நீங்கள் எப்படி ஸ்விம் பண்ணுவீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டா வந்திருக்கிற எஃப்ஆர்பி அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் பண்றது இல்ல. அதுவும் பண்ணி கொடுக்குறோம் சார். அதுவும் நம்ம இது ஒரு 20 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா இப்போ பழைய ஸ்விம்மிங் பூல் ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ணால் கூட இருந்திருப்பாங்க. இப்போ வீட்டில் ஒருத்தர் வந்து சில தொட்டி மாரி டப்பு மாரி கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்விம்மிங் பூலை வந்து ரெனோவேட் பண்ணி லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்க மிஷினரிஸ் போட்டு ஃபில்ட்ரேஷன் போட்டு உங்களுக்கு ரன் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. என்ன பட்ஜெட்ல இருந்து நீங்க பண்ணுவீங்க? ஸோ அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 10க்கு 16 பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அது வந்து 4.5 5 லட்சத்துக்குள்ளேயும் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேரு, உங்க கம்பெனி பேரையும் சொல்லுங்க. என்னோட பேர் சசிகுமார். எங்கள் கம்பெனி நேம் நீச்சல் குளம். இப்போ இந்த ஸ்விம்மிங் பூல் இதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷமா பண்றீங்க? இப்போ 10 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். நம்ம ஒன்லி ஸ்விம்மிங் பூல்ஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க. வேறு பில்டிங் ஒர்க்கில் எதுவும் பண்ணுறதில்ல. ஒன்லி ஸ்விம்மிங் பூல்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் ஃபவுண்டைன்ஸ் சேர்த்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அவ்வளோ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 160 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. இப்போ ஸ்விம்மிங் பூல் வந்து இப்போ யார் வேணா பண்ணிடலாமா? இல்லை அதுக்குன்னு தனியாக ஆள் தேவையா? இப்போ நீங்கள் அதை மட்டும் தான் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதனால கேட்குறேன். இப்போ ஏன் எஸ்பெஷலி ஸ்விம்மிங் பூல் பில்டர்ஸ் மட்டும் ஸ்விம்மிங் பூல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான டெக்னிக்கல் ஆகட்டும், ஸோ அந்த ஃபில்ட்ரேஷன் யூனிட்ஸு, லைட்ஸு, அந்த செலெக்ஷன்லாம் வந்து ஒரு பக்காவாக அவங்களால தான் பண்ண முடியும். இன்னும் லீக்கேஜ் இல்லாமல் அவங்களால பண்ண முடியும். ஓகே. ஸோ வந்து ஒவ்வொரு ஏரியா பொறுத்தும் வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஈஸியாரில் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணால் ஒரு நல்ல அவுட்புட் வரும், நமக்கு லீக்கேஜ் இல்லாமல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஸ்விம்மிங் பூல் பில்டர் வந்து நமக்கு கொடுக்குறதுன்னு வச்சுக்கிங்களேன். ஓகே. இப்போ இந்த ஸ்விம்மிங் பூலை பற்றி சொல்லுங்கள். இது மாதிரி வேறு என்னென்ன பண்ணுறீங்க, என்னென்ன மாடலில் பண்ணுறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ ஸ்விம்மிங் பூல் பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கான்செப்ட் டிஃப்ரெண்ட் டிசைன் பொறுத்து மாறுங்க எல்லாமே. ஸோ வந்து இதில் வந்து 2-3 கான்செப்ட் இருக்குங்க. எப்படின்னா ஸ்கிம்மர் டைப்னு சொல்லுவாங்க, ஓவர்ஃப்ளோ சொன்னால் இன்ஃபினிட்டி கான்செப்ட்னு சொல்லுவாங்க சார். ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கான்செப்ட் ஸ்விம்மிங் பூல். ஸோ இது வந்து தண்ணி ரொட்டேஷனாகி வளைஞ்சு வர மாதிரிங்க. ஸோ இதில் ஓவர்ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. சுற்றி வர ட்ரெயின் கர்ட்டர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தண்ணி வளைஞ்சு ஸ்டோரேஜ் டேங்க் போகும். இது நம்ம ஸ்டோரேஜ் டேங்க் இங்கே பண்ணியிருக்கோம். லாங் பார்த்தீங்கன்னா தண்ணி வளைஞ்சு போகிற ஒரு இந்த எஃபெக்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்ஃபினிட்டி கான்செப்ட் எதுக்காக அப்படின்னா, நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு உள்ளே இருந்துட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட்டோ எதாவது எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பேக்ரவுண்டில் இருக்கிற ஏரியா வந்து ரொம்ப சூப்பராக தெரியும். ஸோ அதுக்காக தான் இன்ஃபினிட்டி பண்ணுறதுன்னு வச்சுங்களேன். இன்னொன்று இந்த சவுண்டு பாருங்க, இது மெலிசாக ஒரு நம்ம ரிலாக்ஸேஷன் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா ஸோ நம்ம மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இது பண்ணுறது சார். ஸோ இந்த ஸ்விம்மிங் பூலில் நம்ம வந்து 2 இன்ச் போஸ்டிங் டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 3 இன்ச் 4 இன்ச்சஸ் வரைக்கும் நமக்கு இருக்குது. ஸோ இதனோட எஃபெக்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதாவது ஒரு நல்ல ஒரு கிராண்ட் லுக்கை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அது இந்த டைல். ஸோ இதில் டைலில் தான் நமக்கு பெரிய ப்ரைஸ் வந்து ரோல் பண்ணுறது. ஸோ வந்து நமக்கு பார்த்துட்டிங்கன்னா டைலு செராமிக் டைல் இருக்குது, வெட்டிஃபைட் இருக்குது, போஸ்டின் இருக்குது. இதுமாரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைல்ஸ் வந்து ஸ்விம்மிங் பூல் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா போஸ்டின் டைல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வாட்டர் அப்சர்வன் 0.5%, லெஸ் தென் 0.5% தான் நமக்கு வருங்க இது. ஓகே. ஸோ இந்த டைல் நாங்கள் பண்ணும்போது டைலுக்கே வாரண்டி வந்து 10 இயர்ஸ் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரக்சருக்கு நாங்கள் 15 இயர்ஸ் நாங்கள் வாரண்டி கொடுக்குறோம். அதெல்லாம் டைலுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். எந்த கம்பெனி டைலுக்கு வாரண்டி கொடுக்குறது இல்லைங்க. இப்போ நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சருக்கு 15 இயர்ஸ் வாரண்டின்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ அது வந்து எல்லாமே கவர் ஆகுமா? இப்போ லீக்கேஜ் பிரச்சனை வருது அப்படின்னா அது ஏதாவது கவர் ஆகுமா? நீங்கள் சரி பண்ணி கொடுப்பீங்களா? சார் அதான் நம்ம லீக்கேஜ் வாரண்டி தான் சொல்கிறாங்க சார். லீக்கேஜ் வாரண்டி தான் 15 இயர்ஸ் சொல்கிறீங்க. லீக்கேஜ் வாரண்டி 15 இயர்ஸ். 15 வருஷத்துக்கு லீக் ஆகாது. லீக் ஆகாதுங்க. இதில் ஸ்விம்மிங் பூல்ஸில் பார்த்துருப்பீங்க, டைலில் தனியாக பட்டன் மாதிரி கீழே விழுந்துரும், ஸோ கிராக் ஆகும், இந்த உடஞ்சி கீழே விழுறது, காலை வந்து டேமேஜ் பண்ணுறது இதெல்லாம் வரும். ஸோ இதில் அப்படி எதுவுமே வராதுங்க. ஸோ இந்த டைல் வந்து நம்ம கொடுக்க எந்த கம்பெனியுமே 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க ஸ்விம்மிங் பூல் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், இல்லை பிராண்டட் ஐட்டம் தான்.
நம்ம டிரான்ஸ்பரண்டாக எல்லாமே ஒர்க் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. ஓகே. ஸோ வந்து உங்கள்கிட்ட இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, இல்லை ஒரு வேளை நீங்களே பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆள் வந்து நாங்களே ப்ரொவைட் பண்ணி நீங்கள் மெட்டீரியல்ஸ் நீங்கள் வாங்கி கொடுத்த மாதிரி பண்ணுறோம். டோட்டல் கன்சல்டிங் மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஃபில்டர்ஸ் யூனிட் சப்ளை பண்ணி கொடுத்துருவோம், ப்ளஸ் வந்து டைல் சப்ளை பண்ணிடுவோம், கன்சல்டிங் நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். ஓகே. இப்போ ஸ்விம்மிங் பூல் வந்து போடுறாங்க அப்படின்னாலே அது வந்து காஸ்ட்லி ரொம்ப அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ அதில் நீங்கள் என்ன பண்ணி கொடுப்பீங்க? இது மெயின்டெனன்ஸ் உண்மையாலுமே கஷ்டமா இல்லை ஈஸியா? சார் மெயின்டெனன்ஸுங்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் சார். அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி சார், அதில் பழைய டெக்னாலஜி. நம்ம வந்து பூல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1 மந்த் உங்களுக்கு கைட் பண்ணி கொடுத்துருவோம் சார். அந்த 1 மந்த்தில் உங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்டிஸுமே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ட்ரைன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களே நீங்கள் நார்மலாக பண்ணி தனியாக ஒரு மற்ற ஸ்விம்மிங் பூல்ஸில் பண்ணுற மாதிரி தனியாக ஒரு ஸ்டாஃப் அப்பாயின்மெண்ட் பண்ணி நீங்கள் ஸ்விம்மிங் பூல் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே. ஸோ உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்ம ரோபோட்டிக்கும் ப்ரொவைட் பண்ணுறோம். பூல் கிளீனிங் ரோபோட் கொடுக்குறோம். ஃப்ளோர் வால் எல்லாமே அது வால்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணிடும். நீங்கள் ஜஸ்ட் அதை எடுத்து வாஷ் பண்ணால் மட்டும் போதும். ஓகே. ஓகே. பம்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலோட நம்ம கொடுத்துட்றோம். ஆன் ஆஃப் பண்ணி ஜஸ்ட் ஆன் ஆஃப் பண்ணால் போதும், ஃபில்டர் ஆகிக்கும். ஓகே. ஓகே. ஸோ அதை நீங்கள் நான் வந்து ஒவ்வொரு கான்செப்டில் இது பைப்லெஸ் ஃபில்டர் இருக்குது, சாண்ட் ஃபில்டர் இருக்குது. அந்த இடத்துக்கு பொறுத்து அந்த இடத்துக்கு எது தேவையோ அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே. 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 இப்போ தண்ணியை வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ வெயிலே இருக்குது, பாசி பிடிக்கும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. இல்லை சார், அதாவது என்னென்னா இப்போ நம்ம ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ அதில் 2 லட்சம் லிட்டர் 3 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி ஒரு பூல் இருக்குன்னா அது எத்தனை நாளைக்கு அவங்களால மாற்ற முடியும்? ஸோ வந்து அது கரெக்டாக ப்ராப்பரான கன்சல்டன்ட் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கரெக்டான ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமாக இருக்கும். ஸோ அதுமாரி நம்ம ப்ராப்பராக பண்ணி கொடுத்துறோம் சார். ஸோ அப்படி இருந்தாலே உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்கும் உங்களுக்கு. வந்து நம்ம ஃபில்ட்ரேஷன் ஆகட்டும், அது சில காஸ்ட்டு நம்ம குறைக்கணுங்கிறதுக்காக காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. ஸோ இது வேண்டாம் அது வேணாம்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுமாதிரி டைமில் தான் வந்து அவங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் பிரச்சனை வருது சார். ஸோ இது வந்து குளோரினேட்டட் பூல் சார். இது நம்ம குளோரின் யூஸ் பண்ணுறோம். சிலருக்கு வந்து குளோரின் வேண்டாம், நான் வந்து நேச்சுரல் பூல் மாரி வேணும்னு கேட்பாங்க. ஸோ அது மாதிரி பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து ஓசோன் டெக்னாலஜின்னு இருக்குங்க, சால்ட் குளோரினேஷன் இருக்குது. அதாவது வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா, சாப்பாடு யூஸ் பண்ணுற கல்லுப்பு, அதை வச்சு நம்ம ஸ்விம்மிங் பூல் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே. 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 ஸோ அது வந்து குளோரினேட் பண்ணி வரும் சார். ஸோ அதாவது குளோரின் ஃப்ரீ பூல் சார். உங்களுக்கு எப்படி சொல்லலாம், கெமிக்கல் ஃப்ரீ பூல். கெமிக்கல் இல்லாமல் யூஸ் பண்ணலாங்க, அப்படியும் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி அப்படின்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ரோபோவும் கொடுக்குறீங்க? ரோபோவும் கொடுத்துறோம் சார். அது இது வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு சேம் சார். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளோரும் அது க்ளீன் பண்ணிவிட்டு வாலுமே மேலே ஏறிடும். வாலுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணும். ஓகே. 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 தண்ணிக்குள்ளே இருந்தாலும் வேலை செய்யும்? தண்ணிக்குள்ளே இருந்தால் உள்ளே தான் சார் அது வேலையை செய்யும். உள்ளே தான் வேலையை செய்யும். ஓகே. ஓகே. அது நீங்கள் மொபைல் ஆப்போட வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவே க்ளீன் பண்ணிவிட்டு ஓரமாக பார்க் ஆகிக்கும் உங்களுக்கு. சரி. இப்போ இந்த இன்ஃபினிட்டி பூல் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் பண்ணுறதை விட ரூஃப் டாப்பில் தான் அதிகமாக நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ ரூஃப் டாப்லையும் பண்ணுறீங்க சார்? நம்ம ஆல் தமிழ்நாடு ஃபுல்லாக 160+ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரூஃப் டாப் ப்ராஜெக்ட்ஸே வந்து 15+ ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரூஃப் டாப் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே. இப்போ இந்த மாதிரி கான்செப்ட் பண்ணுறதுக்கும் நார்மல் ஸ்விம்மிங் பூல் பண்ணுறதுக்கும் ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சார். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கான்செப்டை பொறுத்து மாறும் சார். சரிங்க. நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம இன்ஃபினிட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பேலன்ஸ் டேங்க் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஸ்கிம்மர் டைப்னு சொல்லுவாங்க சார். ஸோ அது பைப்லைன் கொஞ்சம் எக்ஸஸாக வரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அந்த ப்ரைஸ் மட்டும் நீங்கள் டிஃபர் ஆகும் சார். இப்போது ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படின்னா என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்விம்மிங் பூல் பண்ணுறீங்க? சைஸ் ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா, இதுக்குள்ளே தான் பண்ணுவோம் அப்படின்னு, இல்லை இதை விட பெருசு பண்ணிக்கலாம் அப்படின்னு? சார் ஸ்விம்மிங் பூல் பார்த்துருக்கேன் சைஸ்ன்னு ஒன்று எதுவும் இல்லை சார். இல்லை. ஸோ நம்ம பார்த்துட்டிங்க அப்படின்னா 6க்கு 10 சைஸு ஸ்விம்மிங் பூல் பண்ணியிருக்கோம். நீங்கள் எப்படி ஸ்விம் பண்ணுவீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா கவுண்டர் கரண்ட்னு ஒரு மெக்கானிசம் இருக்குது சார். ஸோ அதை யூஸ் பண்ணி வாலில் வந்து அது ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் ஸ்விம் பண்ணல, எதாவது எதிர்நீச்சல் பண்ணுற மாதிரி. ஓகே. நின்ன இடத்துல ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்கலாம். சிலருக்கு வந்து இடம் இருக்காது. ஸோ இடம் இருக்காத இடத்துல எப்படி பண்ணுறதுன்னு கேட்பாங்க. நம்ம 6க்கு 10 பண்ணி கொடுத்துருக்கோம், கவுண்டர் கரண்ட்டோட பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஸோ அது நீங்கள் எதிர்நீச்சல் பண்ணிகிட்டே இருக்கலாம். குழந்தை எக்ஸசைஸ் மெயினாக லக்ஸுரி அப்படிங்கிறது உடம்பு ஹெல்த்தி சார். இதுதான் மெயினாக. ஓகே. ஓகே. இப்போ நீங்கள் ஜிம்மில் வந்து நீங்கள் ஒரு 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, 2 hours ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, வாக்கிங் டெய்லியும் ஓடுறீங்க அப்படின்னா 20 minutes நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட் வாக் பண்ணி நடந்தாலே போதும். ஓகே. இப்போ சைஸ் வந்து சொல்லிட்டீங்க, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் எவ்வளோ பெரிய சைஸ்னாலும் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க? ஆமாங்க. இது ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 25 meters ஸ்விம்மிங் பூல் சொல்லுவாங்க சார். அதாவது 82 அடி லென்த் வரும். ஸோ அதோட பெரிய பூலில் நாங்கள் பண்ணியிருக்கோம். 6 track, அதாவது காம்படிஷன் பூல்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதெல்லாமே நாங்கள் நிறைய ஸ்கூல்ஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோங்க. அதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கிளப்லேயும் வருங்க. ஸ்போர்ட்ஸ் கிளப்லேயும் வந்து கொஞ்சம் பெரிய அகலமான பூல்ஸ் இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே சார். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லாவா? இது வில்லா கான்செப்ட், ரெண்டலுக்கான வில்லா. ரெண்டலுக்கான வில்லா. ஓகே. இப்போ இந்த மாதிரி எந்தெந்த இடங்களுக்குலாம் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க சார்? அதாவது வில்லா அப்படிங்கிறத விட நமக்கு ஃபார்ம் ஹவுஸு, ரெசார்ட்ஸு, ஓகே, பெரிய ஹோட்டல்ஸு, ஸ்கூல்ஸு, ஒரு ரெசிடென்ஷியல், இது எல்லா டைப் ஆஃப் ஸ்விம்மிங் பூல்ஸும் பண்ணி கொடுக்குறோம் நம்ம. அதெல்லாம் ஃபவுண்டைன்ஸு இதெல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பாங்க ஃபவுண்டைன்ஸு. ஸோ அந்த வாட்டர் ஃபவுண்டைன்ஸ் ஆகட்டும், ஃபால்ஸ், இது எல்லாமே. ஸோ அதுமாரி எல்லாமே வாட்டர் ஐட்டம் பண்ணுறது சார். மெயினாக பண்ணுறது ஸ்விம்மிங் பூல், வாட்டர் ஃபவுண்டைன் மட்டும் தான். நாங்கள் பில்டிங் ஒர்க் பண்ணுறது இல்லை.
ஓகே ஓகே ஓகே. இந்த வில்லாவில் நம்ம ஸ்விம்மிங் பூல் பண்ணியிருக்கோம், அதில் வாட்டர் பாடி பண்ணியிருக்கோம். வாட்டர் பாடியில் நம்ம பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து தனி ஃப்ளோ ஆகிற மாதிரி வீட்டோட என்ட்ரன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி வாட்டர் பாடிஸும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுவும் நம்ம அங்கே பண்ணியிருக்கோம், அது நம்ம அது பார்க்கலாங்க. இப்போ இது டைல் வந்து அந்த டைல் மாதிரி இல்லையே, இது பாசி பிடிச்சிருக்கா இல்லை? இல்லை சார், டைலே வந்து க்ரீன் டைல் தான் சார், அப்போ க்ரீன் தான் டைல் தான்மாங்க. ஸோ இது வந்து கிளாஸ் மொசைக் டைல் யூஸ் பண்ணியிருக்கோம் சார். அதுக்கு அங்கே யூஸ் பண்ணிது போர்சிலின் டைல் யூஸ் பண்ணியிருக்கு சார். அதில் ஓகே ஓகே. இது 1 இன்ச் டைலுங்க, அது 2 இன்ச் டைல். ஓ, இது சைஸே 1 இன்ச் தான். அந்த சைஸே 1 இன்ச் தான் சார். ஓகே ஓகே. ஏன் இப்போ பெரிய டைலே வருது நிறையா, அதெல்லாம் ஓட்டக்கூடாது? பெரிய டைல் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டைல் இருக்குன்னா, பெரிய டைல் ஒரு பொருள் தூக்கி போடுறீங்க அப்படின்னா ஈஸியாக உடையும். ஆமாம். ஸோ அது அந்த பெரிய டைல் போடும்போது அது உடையும், அதில் பக்கத்தில் டைலு டேமேஜ் பண்ணும். ஆமாம். சீக்கிரம் ஃப்ளோரில் வந்து உடச்சிட்டு வந்துடும். ஓகே. காலில் பட்டுச்சுன்னா டேமேஜ் பண்ணிவிடுங்க. செராமிக் டைலு, வெட்டிஃபைட் டைலில் அது பிரச்சனை இருக்குது. ஓகே ஓகே. ஸோ அதனால தான் கிளாஸ் மொசைக் டைலும் போர்சிலின் டைலும் போகிறதுங்க. நம்ம வந்து உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து எதுவுமே ரெடியாக வந்து அவைலபிள் இருக்காது. ஓகே. நீங்கள் நம்ம கேட்லாக் கொடுத்துருவோம். நீங்கள் வந்து இப்போ இதில் க்ரீனு, எல்லோ இது மாதிரிலாம் இருக்குன்னா ஒவ்வொரு டைலும் எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன் ஆகி தான் உங்களுக்கு வரும். ஓ, ரெடிமேடாக இருக்காது? ரெடிமேடாக இருக்காது. சில ரெகுலர் மூவிங்கில் இருக்கிறது இருக்கும், அது அந்த அளவுக்கு உங்களுக்கு லுக் இருக்காது. ஓகே. ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த கலர்ஸ் தான் வேணும், இது மாதிரி தான் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு உங்களுக்காகவே வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் ஆர்டர் பண்ணி ப்ரொடக்ஷன் ஆகி தான் உங்களுக்கு வருங்க. ஓ ஓகே ஓகே. அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது? ஆமாங்க. ஓகே சார். இப்போ ஒரு ஸ்விம்மிங் பூல் பண்ணணும் அப்படின்னாலே எத்தனை நாள் உங்களுக்கு எடுத்துக்கும்? அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கணுமா, இல்லை நீங்கள் ரெடி பண்ணிக்குவீங்களா? சார் மினிமம் வந்து 30 டேஸ்லேருந்து பண்ணலாம். பூலோட சைஸ் பொறுத்து சார். அது சைஸ் பொறுத்து. ஓகே ஓகே. ஸோ அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, 1 வாரத்தில் பண்ணி கொடுங்க, 2 வாரத்தில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வந்து லீக்கேஜ் வாரண்டி நம்மளால் கொடுக்க முடியாது. ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த காங்கிரீட்டுக்கான க்யூரிங் டைமே 25-30 நாள். ஆமாம். ஸோ பிளாஸ்டிக்கு இவ்வளோ நாள், கிரைண்டுக்கு இத்தனை நாள் க்யூரிங் டைம் இருக்குங்க. எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட் நம்ம லே பண்ணுறோம் அப்படின்னா டைல் லே பண்ணால் அதுக்கு ஒரு க்யூரிங் டைம் இருக்குது. ஸோ வந்து நம்ம எதையுமே அர்ஜென்ட்டில் பண்ணுறதில்ல. ஸோ இந்த கிளைண்ட்டிட்ட வந்து இவ்வளோ நாள் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு டைம் ஷெடியூல் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த நாளில் நாங்கள் எர்த் ஒர்க் பண்ண போகிறோம், இந்த நாளில் காங்கிரீட் வரும், இந்த நாளில் டைல் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டைம் ஷெடியூலாக அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே சார். இப்போ கிரவுண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஸ்ட்ரக்சர்லாம் போட்டுருவீங்க. இப்போ டெரஸில் பண்ணணும்னா அந்த வெயிட்டை தாங்குமா தாங்காதா அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவீங்களா? சார் அதுதான் சார். என்னென்னா இப்போ டெரஸில் பண்ணும்போது ஒரு வீடு பிளான் பண்ணுறாங்கன்னா அப்போவே வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கன்சல்ட் பண்ணும்போதே ஸ்விம்மிங் பூல் இன்ஜினியரும் அவங்க கன்சல்ட் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து போட்டுக்கணும். ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் வந்து சரி நம்ம அடுத்த ஸ்டேஜில் பில்டர்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது வந்து அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த டைமில் வந்து சில வந்து நமக்கு வந்து இன்புட்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ எல்லா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ்க்கும் வந்து அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருவாங்க பக்காவா. ஸோ நாங்கள் ப்ரொவிஷன் இருக்கு இல்லைங்களா, சைடில் ஃபில்ட்ரேஷன் இருக்க இடம் ஒதுக்கணும், லைட் லைனுக்கான மற்ற எலக்ட்ரிக் ஈவி எல்லாம் எங்கே வரணும். ஸோ அதுக்காக பிளான் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஸ்விம்மிங் பூல் இப்போ வீடு என்ன பிளான் பண்ணுறாங்களோ அப்பயே பில்டரே அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கணும். ஓகே ஓகே ஓகே. அப்பயே பிளான் பண்ணால் தான் கரெக்டாக பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து சிவிலில் மட்டும்தான் பண்ணுறீங்க, மற்றபடி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற எஃப்ஆர்பி அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் பண்ணுறதில்ல? சார் சிவில் 90% பண்ணுறோம். ஓகே. ஸ்பெசிஃபிக்காக எஃப்ஆர்பி தான் வேணும், ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பில்டிங்கில் எனக்கு ஸ்ட்ரக்சர் சரியாக பண்ணல, ஓகே எனக்கு வந்து இப்போ இந்த இடத்துல இப்போ ஸ்ட்ரக்சர்லேயே பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை எஃப்ஆர்பி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் சார். நம்ம ஃபுல்லாகவே ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அதாவது ஸ்ட்ரக்சரில் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பில்டிங்கில் பண்ண முடியாத சூழ்நிலையில் நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம் சார். ஓகே ஓகே ஓகே. அதுவும் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா? அதுவும் பண்ணி கொடுக்குறோம் சார். அதுவும் நம்ம இது ஒரு 20 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. சரிங்க சார். இப்போ பட்ஜெட்டுக்கு வருவோம். என்ன பட்ஜெட்லேருந்து நீங்கள் பண்ணுவீங்க? ஸோ அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 10க்கு 16 பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அது வந்து 4.5 5 லட்சத்துக்குள்ளேயும் பண்ணலாம். ஓகே. அதே வந்து 10 லட்சத்துக்கு பண்ணலாம், 20 லட்சத்துக்கும் பண்ணலாம். நம்ம ஒரு 10க்கு 16 ஸ்விம்மிங் பூல் 20 லட்சம் ரூபாய்க்கும் பண்ணியிருக்கோம். ஓகே. நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் பொறுத்து இருக்குது. ஸ்ட்ரக்சர்லாம் ஒரே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ டைல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் 25 ரூபாய்க்கு கிடைக்குது, 50 ரூபாய்க்கும் கிடைக்குது நார்மல் டைலுங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த டைல் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம போர்சிலின் பாடி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டைல் யூஸ் பண்ணும்போது இதனோட காஸ்ட் வேரி ஆகும். இப்போ நீங்கள் பட்ஜெட்டில் போகணும் அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 லட்சத்துக்குள்ளார கண்டிப்பாக பண்ண முடியும். 10க்கு 16 ஸ்விம்மிங் பூல் பண்ண முடியும். இதே டைல் வேரியேஷன் எனக்கு வந்து கொஞ்சம் இன்னும் லக்ஸரியாக வேணும் அப்படின்னா ப்ரைஸ் மாறும். இப்போ லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 2500 ரூபாயிலேருந்து லைட் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் உள்ளே இருக்கிற அண்டர் வாட்டரில் 2500, 20,000 ரூபாய்க்கு லைட் இருக்குது, 25,000 ரூபாய்க்கு லைட் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஃபில்ட்ரேஷன் லைட்லாம் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஸோ அது மாதிரி அவங்க என்ன ஆப்ஷன் கேட்குறோம், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து ப்ரைஸ் மாறுங்க. ஓகே. ஆனால் ஸ்ட்ரக்சரில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா கிளைண்ட்டு வந்து அவங்க வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம ஸ்ட்ரக்சரில் நம்ம 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கறதுனால
அதில் பண்ண நம்ம முடியாது. வந்து பண்ணுறதில்ல சார். ஓகே, ஓகே. மேல யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல், லைட் இந்த மாதிரியான விஷயங்கள் அதுமாரி தான் வந்து ஐட்டத்தில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து சேஞ்சஸ். ப்ரைஸ் வந்து மாறும் சார். ஓகே, ஓகே, ஓகே. ஓகே சார். இப்போ வந்து மெயின்டனன்ஸ் நீங்க பண்ண ஸ்விம்மிங் பூலுக்கு பண்ணி குடுப்பீங்க. இப்போ ஆல்ரெடி பழசு வந்து கட்டியிருப்பாங்க. அத மெயின்டெயின் பண்ணாம அப்படியே யூஸ் பண்ணாமலே விட்டுருப்பாங்க. அத இப்போ நீங்க ரெனோவேட் பண்ணி குடுப்பீங்களா? ஆமாம் சார். இப்போ வந்து நிறைய ஸ்விம்மிங் பூல் ரெனோவேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆ, எப்படின்னா, இப்போ பழைய ஸ்விம்மிங் பூல் ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ணாம கூட இருந்திருப்பாங்க. ஆ. ஸோ அந்த ஸ்விம்மிங் பூலை வந்து ரெனோவேட் பண்ணி ம். லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்க மிஷினரிஸ் போட்டு ஃபில்ட்ரேஷன் போட்டு உங்களுக்கு ரன் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே, ஓகே. இப்போ வீட்டில் ஒருத்தர் வந்து சில தொட்டி மாரி டப்பு மாரி கட்டியிருப்பாங்க. ஸோ ஆ. அதுக்கு இந்த ஃபில்ட்ரேஷன் யூனிட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ஓகே, ஓகே. இப்போ இந்த ஃபில்ட்ரேஷன் யூனிட் வந்து நீங்க சும்மா குடுக்கறது இல்லாம அத இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ற கண்டிஷன்ல குடுத்துருவீங்க. ஆமாம் சார். ஏன்னா எல்லாம் என்ன பண்ணா சேல் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆ, நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த இடத்துக்கு விசிட் பண்ணிட்டு, ஆ. ஸோ அந்த இடத்துக்கு எது தேவைப்படும், ம். இதுவே போதுமானதா இல்லை இதை விட ஜாஸ்தி வேணுமா அப்படின்ட்டு கிளைண்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஸோ ஓகே. அவங்களுக்காக அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சார். இது இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணி கொடுக்குற வரைக்கும் சார். எல்லாமே பண்ணிடுவீங்க. ஆமாங்க. ஃபியூச்சர் சர்வீஸ் சப்போர்ட்டும் நான் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு பில்டர் இருக்காங்க அப்படின்னா, வீடு கட்டி முடிச்சா அவங்க வேலை முடிஞ்சது. ஆமா. இப்போ நாங்கள் ஸ்விம்மிங் பூல்ல பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்விம்மிங் பூல் பில்டர்ஸ் இப்போ நீச்சல் குளம் இருக்குன்னா, நாங்கள் லைஃப் லாங் அவங்க கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். ஸோ அதனால எங்களோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட் லேண்ட்மார்க் ப்ராஜெக்டாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஓகே. இப்போ தமிழ்நாடு மட்டும் தான் பண்றீங்களா? இல்ல அதர் ஸ்டேட்டும் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? நம்ம ஆல் ஓவர் இந்தியா நம்மளால பண்ணி தர முடியும் சார். இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ண கேரளா பண்ணியிருக்கோம், கர்நாடகா பண்ணியிருக்கோம், ஆ. இப்போ ஆந்திராவிலையும் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ப்ளஸ் வந்து பூனேல இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட் நமக்கு போயிட்டு இருக்குங்க. போயிட்டு இருக்கு. அவ்வளோ தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளால பண்ணி தர முடியும் சார். ஓகே சார். ஓகே. தேங்க் யூ சார். தேங்க்யூ சார்.